தனியாமல் வேண்டும் அங்கு சென்றே தன்னாடி விடுத்தல் போன்றே முயற்சி இல்லாத வெற்றி இல்லை, முயன்ற மனிதர் தோன்றதில்லை. தன் பணியில் வெற்றி கண்டு கொண்டிருக்கும் குடிமுறை நகராட்சி நகர்மன்ற தலைவர் திரு பொன் ஆசை தம்பி அவர்களை வரவேற்புரையாற்ற ஆசையோடு அழைக்கிறோம். வந்திருக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இன்னும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சொல்லிக் கொண்டிருக்க அளவுரை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய உலகத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் இன்றைக்கு இந்த வாகூரி பொருட்காட்சியானது 100வது வாகூரி பொருட்காட்சியாக இன்றைக்கு தோன்றும் நடைபெற உள்ளது. 100வது வாகூரியை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு நாங்கள் பல முயற்சிகள் எடுத்து இந்த பொருட்காட்சியை இன்றைக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் இன்றைக்கு நடந்த நிகழ்ச்சிகள் குழுத்துறை நகராட்சியினுடைய நகர்மன்ற தலைவர் அன்புக்குரிய சகோதரர் ஆசை தம்பியுடைய பொருட்காட்சியை திறந்து வைத்து விழாக்கள் ஆற்றுவதற்காக வருகிறக்கூடிய தமிழகத்தினுடைய பாராளுமன்ற அமைச்சர் அன்புக்குரிய மாண்புமிகு மனோகரன் அவர்களே மற்றும் இங்கே வருகிறக்கூடிய இந்த நகராட்சியுடைய உறுப்பினர்களே அரசு அதிகாரிகளே இவர்கள் பெயரை சொல்லவே நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நன்றி சிறப்பு வாழ்த்துக்கள் ஐயா. தங்களது சேவை தொடர என்று பிரார்த்தனை செய்கிறோம். மாபெரும் பணியாளர் சொந்த பந்தங்களை எடுத்துக்காத நிலையில் அனைவர்களை கௌரவித்து அதற்காக தகவல் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு தெரிய வந்தது வேண்டும். நன்றி ஐயா. இரண்டாவதாக திரு காசி அனில்குமார் அவர்கள் ஏழை குழந்தைகளின் கல்விக்கு துணை செய்யும் மகத்தவர், சமூக ஆர்வலர், குமரியின் பல்வேறு பள்ளிகளின் வளர்ச்சிக்கு அடித்தளமாய் இருப்பவர். கல்வி இதை மட்டும் அடுத்த தலைமுறைகள் விதைத்துவிட்டால் போதும், நமது சமூகம் நல்ல நிலையை எட்டிவிடும் என்று உணர்ந்திருப்பார் போலும். அதற்காகவே கல்வி பணி செய்து கொண்டிருப்பவர். இந்த பள்ளிகளின் வளர்ச்சி உங்களுக்கு நன்றி கொண்டிருக்கிறது.
திரு ஜவஹர் ஜபா அவர்கள். இயற்கையை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை நமது மரபைக்காக போராடி இவரெல்லாம் காப்பதோடு மட்டுமல்லாமல் காத்து உலகறிய செய்யும் உன்னத மனிதர். ஆகியோருடைய தாவின் அடித்தளம் அப்போதே புரிகிறது. இயற்கை என்பது இவருக்கு உயிர் என்று. கலாச்சாரம், பண்பாடு ஆகிய இருப்பதும் இத்தகைய பெருந்தர்கள் அவர்களின் காரணத்தால்தான். அடுத்த நிகழ்வுகள் பிரதர்ஸ் கிளப். கடந்த 40 வருடங்களாக சேவை. முதலில் இரத்த தானம் என்ற ஒன்றை அறிமுகம் செய்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இரத்த தானம் செய்ய முன்வந்து இன்று 400 உறுப்பினர்களை கொண்ட ஒரு பெரிய இயக்கமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் நிறுவனம் இது பிரதர்ஸ் கிளப். அழகான ஆளுநரும் தனது விடுதலை தேவைப்படுகிறவர்களில் ஊன்றி இன்று வளர்ந்திருக்கிறது. அவர்களை கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது. அடுத்ததாக ஜார்ஜ் அவர்கள் கடந்த 20 வருடமாக ஆதரவற்ற முதியோர் என தினந்தோறும் சுமார் 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவு வழங்கி வருகிறார். மனிதன் போதும் என்று சொல்வது ஒரு உணவை மட்டுமே. வயது நிறைந்துவிட்டால் அதற்கு மேல் உண முடியாமல் போதும் என்று கூறுவான். அத்தகைய பெருந்தன்மை மனிதர்கள் வர வேண்டும் என்றால் அதற்கு உணவுதான் அடிப்படை என்பதை உணர்ந்து செயலாற்றிக் கொண்டிருப்பவர். நிச்சயமாக என்பது அடிமனத்திலிருந்து பாராட்டுகிறோம். 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு தினந்தோறும் உணவு தொடரட்டும் உங்கள் பணி. நன்றி ஐயா. அடுத்ததாக போதை பொருளில்லா உலகம் அமைய வேண்டும் என்று தயாராக உழைத்துக் கொண்டிருப்பவர். இதற்கான விழிப்புணர்வு பேரணி, விதிவெளி பேரணி, மாணவ பேரணியை நடத்தி கொண்டிருப்பவர். போதையில்லா பாதைதான் இவரது லட்சியம். கல்லூரிகளிலும் சென்று பல மாணவர்களை நல்வழிப்படுத்த பாடுபட்டுக் கொண்டிருப்பவர். 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து அவர்களது பாதையை நல்வழியில் அழைத்து வந்த பெருந்தகை. நன்றி உங்களுக்கு. அதிக அளவில் இரத்ததானம் செய்தவர். பிறர் உயிர் காக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பல பேருக்கும் இரத்ததானம் செய்தமையால் மாவட்ட ஆட்சியரிடம் விருது பெற்றவர். உயிர் காக்க போராடிய உடனே உண்மையும் இந்த வகை வாழ்த்துகிறது. இவர்களுக்கும் உண்டு அவர்களை தரவில்லை. நான் அவரை வெற்றி கொள்கிறேன். திரு ஜாங்கிரி அவர்கள். சிறப்புமிக்க இந்த உணவை நகரமன்றத்தில் ஒரு ஆசைப்பட்டிருக்கிறது. இங்கு முன்னிலைக்கூடிய அன்புக்குரிய நம்முடைய முன்னாள் அமைச்சர் சுரேஷ் அவர்கள் மேடையில் நம்முடைய கவுன்சிலர் எல்லாரும் சேர்ந்து சொல்ல வேண்டிய சூழல் இருந்தது. அனைத்து நம்முடைய நகரமன்றத்தினுடைய கவுன்சிலர்கள் நன்றி உரையாற்றியிருக்கின்ற ஆணையாளர் ராஜேஷ் அவர்கள், இன்னும் இங்கு பல்வேறு திட்டங்களை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய அவர்கள், அதுபோன்று இங்கு திருவிழாக்களுடைய உங்கள் அலுவலகத்தினுடைய முதல்கள் கல்விக்கழகத்தில் நான் உருவாக்கப்படுகிறது. இது 100வது வாகொலி பொருட்காட்சியை தொடங்கியது நான் பட்டத்தை முடிச்சிருக்கிறேன்.
இங்கு பேசிய நகரமன்ற உறுப்பினர்கள், நகரமன்ற தலைவர் அவர்கள், குழுத்தலை நகராட்சி பகுதி நம்முடைய மாநிலத்தில் முதல்வருடைய நல்லாட்சியில் என்னென்ன திட்டங்கள் இங்கு கிடைத்திருக்கிறது பற்றி தெளிவாக பேசினார். எனவே அந்த வகையில் நாம் திரும்ப அவற்றை எல்லாம் பேச வேண்டும் என்று தேவை உணரவில்லை. இந்த ஆட்சியை பொறுத்தவரையில் ஒற்றை வழியில் நம்முடைய தலைவர் கூறிவிட்டார், எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஒரு அற்புதமான தத்துவத்தை இந்த ஆட்சியுடைய அடிநாதமாக கொண்டு இந்த திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டுக்கு அல்ல, இந்தியாவுக்கு அல்ல, உலக நாடுகளுக்கே வழிகாட்டுகிற விதத்தில் பல்வேறு நலத்திட்டங்கள், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் என்று சொல்லுவோம், அவற்றை வார வழங்கிக் கொண்டு தமிழ் சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய தொழிலை மாற்றிக் கொண்டிருக்கிறது சொன்னால் அது மிகையாக. இந்திய துணைக்கண்டத்தை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களில், குறிப்பாக வட இந்திய மாநிலங்களில் அமைதி என்பது கிடையாது. அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அதற்கு கல்வி இருக்கக்கூடிய சூழல் கிடையாது. சட்டம் ஒழுங்கு என்பது இன்றைக்கும் அரசுடைய கையில் இருக்கிறதா என்ற கேள்விக்கு விடை கிடையாது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரு ஜனநாயக அரசுக்கு எடுத்துக்காட்டு, ஒரு அரசு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தமிழ்நாடு என்று சொல்லுகிற அளவுக்கு எனக்கு அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்டுகொள்ளக்கூடாது. இந்த விழாவை பொறுத்தவரையில் இது 100வது ஆண்டு. இந்த பாகுபலி பொருட்காட்சியை பார்க்கும்போது எனக்கு சொல்லாமல் இருக்க முடியாது. நான் மேடையில் பேசிக்கொண்டு குறிப்பிட்டேன், ஒரு காலகட்டத்தில் அவ்வளவு ஜெகஜோதியாக நடக்கும். நீங்கள் அங்கே மாத்தாடுறதுக்கு இங்கே வர முடியாது. இந்த பக்கம் கிடைக்காம இருக்கு, எங்க பார்த்தாலும் செடிகள், இன்னும் காய்கறிகள், மரங்கள், அப்படியே நம்ம மக்கள்லாம் வந்து வாங்கி சென்று ஒரு கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு நிறைவான விவசாய மாவட்டம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தது. இன்னைக்கு விவசாயம் எப்படி சுருங்கி இருக்கிறதுன்றத காவிரி பொருட்காட்சி பார்த்தாலும் தெரியும். இதற்கு உண்மையிலேயே இருக்கக்கூடிய விவசாயத்தை நாம் காப்பாற்றுவதற்கு நம்மை பொதுமக்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அன்றைக்கு வந்து ஒரு விவசாயிகளுக்கான பயிரிடங்கள் என்னுடைய தொகுதியில் நடைபெற்றது. தமிழ்நாட்டிலிருந்து பல பகுதிகளுக்கு விவசாய தொழில்கள் வந்திருந்தார்கள். நஞ்சில்லா விவசாயம், அது வந்து இயற்கை விவசாயம், இன்னும் மண்வளத்தை பாதுகாப்பது என்று பல்வேறு தலைப்புகளில் பல வல்லுநர்கள் பேசினார்கள். அது நானும் பேசினேன். நான் கூட ஒரு சில கருத்துக்களை எடுத்து வைத்தேன். நம்முடைய மாவட்டத்திற்கு அன்றைக்கு இன்ஜின் அலெக்சாண்டர் இருக்கின்ற வெள்ளைக்கார இன்ஜினியர் அவருடைய கண்பார்வையின் கீழ் திட்டப்பட்டு கட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேச்சுப்பாறை அணையும், அதிலிருந்து வருகின்ற நம்முடைய சிஸ்டார் 1, சிஸ்டார் 2 விழுக்காடு போன்ற அணைகளுக்கும் கிடைக்கக்கூடிய தண்ணீர் 2400 பாசன குளங்கள் வழியாக 7 பிரதான கால்வாய்கள் வழியாகவும் துணை கால்வாய்கள் வழியாகவும் நம்முடைய மாவட்டத்தை ஒரு வளமிக்க பூமியாக மாற்றி 1,50,000 ஏக்கர் நெற்பயிர் விளைவிக்கக்கூடிய அளவுக்கு நமது தண்ணீர் அதற்கான வளம் நமக்கு இருந்தது. நாம் விளைவித்தோம். இன்றைக்கு இந்த விவசாயம் அருகி சுருகி அதை சொல்லவே முடியாது. 3000 ஏக்கர் வந்து இன்றைக்கு விவசாயம் இல்லை. அது வந்து எந்த நாளைக்கு மாற்றப்படும் தெரியாது. அதற்கு ஒவ்வொரு விவசாயமும் இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கிற நிலையில் இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். விவசாயத்திற்குரிய மக்கள் அவரை நாம் போக்க வேண்டும், விவசாயம் வளர்க்க வேண்டும். இயற்கை எவ்வளவு பாதுகாக்கப்படுதோ, நம்முடைய நீராதாரங்கள் எவ்வளவு பாதுகாக்கப்படுகிறதோ, நம்முடைய நன்னீர் ஆதாரங்கள், நம்முடைய ஈர நிலங்கள் என்று சொல்வது அதற்கு சதுப்பு நிலங்கள், இவையெல்லாம் எவ்வளவு பாதுகாக்கப்படுதோ அதை பொறுத்துதான் நம்முடைய எதிர்கால சந்ததிக்கு நாம்
வளத்தை கொடுக்க முடியும். அண்மையில் வந்து பிரிட்டிஷ் ஹைகமிஷன் டீம் வந்திருந்தாங்க. என்னோடு இந்த மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளை பார்வையிட்டு அவர் இருந்து நீண்ட நடிகை நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு சொல்லிய சம்பவங்கள் எல்லாம் நமக்கு வேதனையை இடத்தில் இருந்தது. நம்முடைய கடல்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய கடல்களே மிகவும் மாசுபட்ட கடலாக நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய கடல்கள் இருக்கிறது என்ற செய்தியை எல்லாம் கேட்கின்ற போது ஒரு வருத்தமாக இருக்கிறது. நாம் உண்ணுகின்ற உணவும் சுவாசிக்கின்ற காற்றும் நாம் அருந்துகின்ற நீரும் இன்றைக்கு மாசுபட்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு இனம் தெரியாத நோய்கள் எல்லாம் நம்மை பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கிராமத்திற்கும் செல்லுகின்ற நேரத்தில் கண்ணீரோடு மக்கள் வந்து இப்படிப்பட்ட நோய்கள் தான் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற நேரத்தில் நமக்கு வருத்தமாக இருக்கிறது. நான் அப்போதெல்லாம் எதிர்பார்ப்பது இந்த 30 ஆண்டு கால இடைவெளியில் நம்முடைய பாரம்பரியம் மிக்க உணவு வகைகள், நம்முடைய பாரம்பரியம் மிக்க விளையாட்டுகள், நம்முடைய பாரம்பரிய அந்த வாழ்க்கை முறை எல்லாவற்றையும் அளிக்கின்றது. காலம் கூடுதலாக அவ்வளவு பார்க்க முடியும். ஒவ்வொரு குளங்களையும் ஆளுநர் குளிச்சு செய்யணும். இதை எந்த குளங்களையும் குளிப்பதற்கு ஆள் இல்லை, எந்த ஆற்றிலையும் குளிப்பதற்கு ஆள் இல்லை. நம்முடைய உணவு வகைகளை நாம் காண முடியவில்லை. இவை எல்லாம் தான் இன்றைக்கு நம்முடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. இதை நாம் விவசாயத்தை போற்றுகிற விதத்தில் இந்த வாக்குறுதி பொருட்காட்சியை தொடர்ந்து நடத்த வேண்டும். இந்த வாக்குறுதி பொருட்காட்சியை ஏன்னு சொன்னால் நம்முடைய புகழ் மாவட்டத்தின் விவசாயத்தை உலகத்தை காட்டுவதற்கு அடையாளமாக உண்மையிலேயே நம்முடைய டிஸ்ட்ரிக்டில் எப்படி ஒரு பல்வேறு பெருக்கம் இருந்திருக்கிறது என்பதற்கு சார்ந்தான் பழைய நிலையை கொண்டு வருவதற்கு நாம் தான் பேர் வேண்டும் என்று இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் கேட்டு உங்களை எல்லாம் பயன்படுத்தி மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய அண்ணன் அனில்குமார் அவர்கள் நம்ம ஜாதகத்தை சமைத்து இருக்கிறாங்க. அனில்குமார் வந்து அமைச்சர் எப்படி ரெண்டாவது ஏற்புரையாளர்கள் இருக்க வேண்டும் நாங்கள் பேசுகிறதை கேட்டால் உண்மையில நான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதை சந்தேகங்கள் நீங்கள் காரணம் பேசுங்க, அதை என்ன மட்டும் நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சிகள் வெளியே ஆகணும். நான் சென்னையில் இருக்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டிய கொடுத்துருந்தேன். அந்த தமிழ் கலந்து போக முடியல. அவங்க ஆன்லைனில் எப்படியாவது பேசுகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. வீட்டுக்கு நான் வெளியே ஆகணும். இதை நான் எடுத்து முடிவு சொல்லியிருந்தேன். நன்றி, வணக்கம். விவசாயத்தை முன்வைத்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. ಎಲ್ಲ கவுன்சிலர் கொஞ்சம் முன்னாடி வாங்க வாங்க. ஹலோ இங்க பாத்துங்க நிச்சயம் ஓகே.
햇살이 너무 좋았어. 그냥 모두 좋았어. 널 만나서 모든 게 다 잠에서 깨어나서 휴대폰을 먼저 보게 돼. 참 많이 변했다네가. 세상에서 제일 행복한 순간 널 만나고